பிரைஸ் தி லார்ட். உலக ரட்சகரும் மீட்புறமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வேதம் தியானம் பாக்கியம் நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன். இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் தன் 2 கண்களுக்காக பெலிஸ்தரை பழிவாங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட சிம்சோன் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணி தன் இழந்து போன பலத்தை மீண்டும் பெற்று அவர்களை அழித்தது மாத்திரமல்ல, தானும் அழிந்து போனான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்பாந்தர்களே, தாவீது அப்படி இராதபடிக்கு தான் பாவம் செய்த போதும் அதனால் அவன் அடைந்த நெருக்கத்தின் மத்தியிலே தேவனுக்கு முன்பாய் பாவத்தை அறிக்கை செய்துவிட்டு விலகினவனாக மீண்டும் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்று தேவனுக்கென்று மகிமையாக ஒரு உன்னதமான ராஜாவாக அவன் ஓடி முடித்தான் என்று நாம் பார்க்கிறோம். நாம் ஒருவேளை சிம்சோனை போல இன்றைக்கு உலகத்துக்குரிய மேன்மைக்காக, புகழுக்காக, பெருமைக்காக நம்முடைய கிருபைகளை, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபைகளை இழந்து நிற்போம் என்று சொன்னால் நாம் மீண்டும் மனம் திரும்புவோம். தேவன் நம்மளது கிருபைகளை பெருக செய்கிறவராக இருக்கிறார். அந்த கிருபைகள் நம்முடைய புகழுக்காக அல்ல, தேவனுடைய மகிமைக்கு எதுவாய் நாம் பயன்படுத்துவோம். கர்த்தர் நெருக்கத்தின் மத்தியில் நம்மை தப்புவிட்டு விசாலமாய் நம்மை நடத்தி நம்மை உயர்த்துவார் என்கிறதை நாம் மறந்துவிட வேண்டாம். கர்த்தர் நம்முடைய வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.